இன்னைக்கான எபிசோடுக்குரிய ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ஸ்னேகா பேசி முடித்ததுமே தீபாவை போய் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ராஜாவுக்கு வந்துட்டு ரூல் போடுறாரு. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே எவ்வளவோ எடுத்து சொல்ல பார்க்குறாரு. போய் வர சொல்கிறா, நான் அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்றாங்க. இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன ஏது பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் அந்த ஸ்னேகா வந்ததுலேருந்தே தீபாவை கொஞ்சம் ரூடாக தான் மாப்பிள்ளை நடத்திக்கிட்டு இருக்கா. அதனால கூட அவங்க கோவப்பட்டு எதுவும் பண்ணியிருக்கலாம்ல, நீ எதுவும் கஷ்டப்பட்டு பேசிடாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனை இப்படியே விட்டால் தான் மாப்பிள்ள தேவையில்லாமல் எம்ப்ளாயீஸ்குள்ளே மனக்கசப்பு வரும், அதை இப்பயே பேசி சால்வ் பண்ணிடணும், அதுக்காண்டி தான். சரி தீபாவை போய் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ள இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போகிறாரு. தீபா உட்காந்துட்டு ஒர்க் பண்ணாமல் நடந்ததே யோசித்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, என்னங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கேட்குறாங்க. உன்னை கார்த்திக் மாப்பிள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதுமே தீபாவுக்கு தெரிஞ்சிருது. ஓகே நம்ம அடித்ததை போய் அவள் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மாப்பிள்ளை கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுதுமா, பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இதெல்லாம் ஸ்னேகா பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னேவா அடித்தேன், அதுக்கு சப்போர்ட்டுக்கு வேறு ஒரு ஆளை வச்சு முன்னாடியே வந்துட்டு நியூஸ் தெரிவிக்க வச்சேல்ல, இரு உன்னோட வேலை இப்போ எப்படி பறி போக போகுதுன்னு மட்டும் பாரு, என்னை அடிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக உன்னால் இருந்துட முடியுமா, போடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை உள்ளே போகிறப்போ பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு தீபா போகிறாங்க. சார் மே கமின் வரலாமா சார் அப்படின்னு கேட்க, வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிடுறாரு. உள்ளே வந்ததுமே ஸ்னேகா இவங்க பேசுகிறத லைட்டாக வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு ஸ்னேகாவை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குற, சார் அந்த பொண்ணு தான் சார் என்கிட்ட ஃபஸ்ட்டு ரூடாக பிஹேவ் பண்ணாங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது சார், வேணும்னே என்னை ப்ளேம் பண்ணி பழி வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபா எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டக்குன்னு கார்த்திக் கேட்டுறாரு, என்ன இப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் வெளியிடம் கிடையாது, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு அப்படியே ஹார்ட்டே டப்புன்னு உடஞ்ச மாதிரி ஆகிடுது. என்ன இது கார்த்திக் சார் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டாரு, நம்மளை பற்றி அவருக்கு தெரியும்ல, ஆனால் அவர் ஏன் நம்மளை பற்றி இப்படி தப்பாக நினச்சாரு அப்படின்ற மாதிரி கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா இதை பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னை அடிச்சேல இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுமே ஸ்னேகா போனதை பார்த்துட்டு கார்த்தி வந்துட்டு, ஏங்க நான் தான் இந்த பிரச்சனையை ஆஃபீஸில் வந்து அவங்கக்கிட்ட பேசி கிளியர் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்பட்டு தேவையில்லாமல் அவங்கள அடித்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க என்னை கொஞ்சம் கோவப்படுத்தினாங்க, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், அவங்க எல்லார் முன்னாடியும் என்னை அடிக்க கை ஓங்குனாங்க அப்படின்னு சொல்ல, அடிக்க கை ஓங்குனாங்க அதை நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருக்கணும், என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நான் வந்து அவங்கள வந்ததுமே கேட்க ஆரம்பித்தேன், ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள அடிச்சிங்கன்னு, இப்போ அடித்ததுனால தானே பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, சாரி சார் நான் அடிச்சிருக்கக்கூடாது, நான் அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் யோசித்துட்டு இருந்தேன், அடித்தது தப்பு தான் சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி போங்க எதையும் நினைக்காம போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அமுச்சு வைக்கிறாங்க. ஆனால் கார்த்தியும் ஒரே தீபா பற்றி தான் யோசனையில் இருக்காங்க. சே இப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் வெளியில் போய் சமாதானப்படுத்திடுவார் எப்படியும். வேலைக்கு போன தீபா வந்துட்டு, கார்த்தி சார் நம்மளை இப்படி பேசிட்டாரு, நம்மளை பற்றி அவருக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்னேகா வர்றாங்க. என்ன நல்ல டோஸ் வாங்கினியா, என்ன அடித்ததுக்கே உனக்கு இந்த நிலமைனா என்னை பகைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த ஆஃபீஸ்லேயே உன்னால் இருக்க முடியாது, இன்னும் நான் உனக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாரு, என்னை பகச்சிக்கிட்டே இல்லை இங்கே இருக்கவே முடியாதுடி, நீ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து ஓட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வேற தீபா இருக்கிற கஷ்டம் தெரியாமல் அவங்ககிட்ட வந்து வம்பழுத்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஏன்டா என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே உங்கள் அத்தை நம்மளை பெற்று விட்ருக்காங்களான்ற மாதிரி தான் தீபாவுக்கு மைண்ட் வைஸ் இருக்குது. அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே தீபா வந்துட்டு எதையும் கண்டுக்காமல் இருந்துடுறாங்க. அடுத்து ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிடுது. தீபா வந்துட்டு வெளியில் போய் நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி வந்துட்டு எப்பவும் போல் பிக் பண்ணுறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. பட் தீபா வந்துட்டு வண்டியில் ஏறாமல் அப்படியே சைட் பார்த்த மணிக்கே நின்றுட்டுருக்காங்க. கார்த்தியே வந்துட்டு சரி புரியுது கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இறங்கி வர்றாரு. எங்கள் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்களே கிளம்பி போய்க்காங்க, நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இன்னும் ஆஃபீஸில் நடந்ததை வச்சு கோவமா, இங்கே பாருங்கள் ஆஃபீஸில் நான் வந்துட்டு சாராக இருந்து பேசினேன், இப்போ நான் உங்களோட ஹஸ்பண்டுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனால் என் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்காதீங்க, நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, ஏங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க நீங்கள் தாங்க என்ன புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, சரி நீங்கள் முதல்ல வண்டியில் ஏறுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க, அதுக்கடுத்து நம்ம எதனாலும் போயிட்டே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் இன்னும் பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் இருப்பீங்களா, நான் தான் காலையிலே உங்ககிட்ட சொன்னேன்ல நான் வந்து பேசிக்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி எதுவும் பேசாதீங்கன்னு, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசி இப்படி பிஹேவ் பண்ணதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆமாம் சார் நான் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், சரி விடுங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
கார்த்தி வந்துட்டு எப்படி தீபா கோபத்தை சமாதானப்படுத்த போகிறாங்கன்னே தெரியல. பட் கார்த்தி எப்படியும் புரிய வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்னேகா வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தனால தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி. எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் இன்றைக்கி எபிசோடில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.